ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ள நீ முதலில் பழக வேண்டும். உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும். கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது. வழிபாட்டுக்கு எந்த ஒரு ஆடம்பரமும் தேவையில்லை. பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படும். உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும். சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக நீ எண்ணுகின்றாய். ஆனால் அது உன் மனதில்தான் இருக்கின்றது. அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும். இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம். துன்பத்திற்கும் இதே தன்மைதான் பொருந்தும். இதை நீ உணர்ந்தால் நிச்சயம் உன்னுடைய கைகளில் வெற்றி இருக்கும். கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம். ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கின்றது. கடவுளை முழுமையாக தியானிப்பதால் எண்ணம், சொல், செயல் மூன்றுமே தூய்மை பெறும். சுயநலத்தோடு வாழ்வது பாவம். தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும். பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம். பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம். இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது. சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். இவைகளை மட்டும் பின்பற்றி தங்கமே. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். உன்னை நான் கண் திறந்து பார்த்து விட்டேன். இதனால் வரை நீ பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் அனைத்தும் முடிவுற்றன. இனி உன்னுடைய வாழ்க்கை செம்மையாக மாறப்போகின்றது. என்னுடைய வார்த்தைகளின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்க நான் ஆசிர்வதிக்கின்றேன். மனிதர்கள் கொடுப்பது உனக்கு தற்காலிக தீர்வுதான். ஆனால் உன்னை படைத்த நான் உனக்கு கொடுப்பது நிரந்தர தீர்வு. படைத்தவன் உங்களுக்கு நல்லதையே வழங்குவான் என்று மட்டும் நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிரு. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். அனைவராலும் ஏமாற்றப்பட்டு நிர்கதியாக நிற்கின்றோமே என்று கலகாதே. ஏக்கங்கள் என் மனதில் ஏராளம், ஏமாற்றம் என் வாழ்வில் தாராளம். சந்தோஷத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. சலிக்காமல் எதிர்கொள்கின்றேன் புன்னகையுடன். இதுவும் கடந்து போகும் என்று நம்பிக்கையில் அல்ல. அனைத்தையும் ஒரு நாள் என் சாயப்பா மாற்றுவார் என்ற தன்னம்பிக்கையில் என்று சொல்லும் உன்னை நான் எங்கனம் கைவிடுவேன் தங்கமே. உயர்ந்த நிலைக்கு நிச்சயம் உன்னை கொண்டு செல்ல போகின்றேன். உன்னை துரத்தி அடித்தவரும், உன்னை ஒதுக்கியவரும், காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ இந்த வாழ்க்கையில் உயரப் போகின்றாய். அதை நான் நடத்தி காட்டுவேன். என்னுடைய கருணை பார்வை உன்மீது பட்டுவிட்டது. இனிமேல் உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். உனது நிழலாக நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. என்னிடம் நீ வைக்கும் பிரார்த்தனைக்காக உணவு உண்ணாமல் விரதம் என்னும் பெயரில் உன்னை நீயே வருத்தி கொள்கின்றாய். என்னை வணங்குபவர்கள் முழு மனதுடன் என்னை ஒரு நிமிடம் நினைத்தாலே போதுமானது. உங்களின் பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிப்பேன். உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் நிச்சயம் கைவிட மாட்டேன். ஓம் சாய்ராம்.